கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை, அதாவது 2ஆம் சங்கீதத்தின் அற்புதமான ரகசியங்களை, அற்புதமான காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த அற்புதமான வேத வாக்கியங்களிலே சங்கீதக்காரன் கர்த்தருடைய மகா பெரிய ராஜரீக வல்லமையை குறித்தும் அவருக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ராஜாக்களையும் அரசுகளையும் ராஜரீகங்களையும் பற்றியும் எழுதியிருக்கிறார். எப்படி மெசாயா வருவார், எப்படி ஆளுகை செய்வார், அவர் எப்படியாய் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ளவராகவும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவராகவும் இருப்பார் என்பதை குறித்து சொன்னதோடு மாத்திரமல்ல, இந்த பூமியின் ராஜாக்களோடு அதிபதிகளோடு எல்லா ஜனங்களும் நீங்களும் நானும் கூட எப்படி மனம் திரும்பி அவரை சேவிக்க வேண்டும், எப்படி மனம் திரும்பி அவரை சேவித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம் என்பதை குறித்து அற்புதமாக இந்த தாவீதரசன் இப்படியாக தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வருகையை குறித்து, கர்த்தர் பிறப்பதற்கு பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இன்றும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த மனிதனாய் இந்த உலகத்திலே நடமாடி திரிந்த, சுற்றி திரிந்த, உங்களையும் என்னையும் போல் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த அந்த அற்புதங்களின் நாதர் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன ஏற்பட்டதோ அப்படியே இன்றும் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது. அவருக்கு வந்த, அவர் சகித்த சோதனைகள், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுகிறதே ஒழிய அதை காட்டிலும் மேலானவைகள் ஒன்றும் ஏற்படவில்லை. அவர் நம்மை போலவே, வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இப்பூமியிலே அவதரித்தார். ஏன்னா உங்களையும் என்னையும் எல்லா விதமான பிரச்சனைகள், பாவங்கள், சாபங்கள், எல்லா அக்கிரமங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்மை போலவே நாசியில் சுவாசம் உள்ள மனிதனாய், நம்மை போலவே இரத்தமும் சதையும் உள்ள மனிதனாய், மாம்சமும் இரத்தமும் உள்ள சக மனிதனை போன்று அவர் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் மீட்புக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சரித்திரம் இப்படித்தான் இருக்கும். கர்த்தர் வாழ்ந்த வளர்ந்தபடியே வாழ்வதற்கு, அவரை போலவே நடப்பதற்கும் வாழ்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், வசனம் 1 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பாரேன். எதெல்லாமோ பேசிட்டு யாருக்கு விரோதமா கொந்தளிக்கிறோம் என்பதை யோசிக்காமல் விருதா காரியங்களை ஜனங்களும் இந்த தேசமும் ஆளுகிறவர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, யாருக்கு விரோதமாக பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக, வரப்போகிற மெசேயாவுக்கு விரோதமாக, அவர் வரப்போகிறாரே அவருக்கு விரோதமாக என்று தாவீது அரசன் பல ஆண்டுகளுக்கு முன்பாய் இப்படியாய் தீர்க்க தரிசனமாய் கண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இதை கண்டு சிரிப்பார், நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, இன்று உங்களுக்கும் விரோதமாக ஜனங்கள் கொந்தளித்து, ஒருவேளை ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏயா விருதா காரியம் சொல்லிருக்குன்னா, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று தெரியாமல் அல்லவோ அவர்கள் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜனங்கள் விருதாவாய் கொந்தளிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் விருதாவாய் சிந்தித்து
கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? உங்களுக்கு விரோதமாய். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த செய்திகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாதோ என்னவோ. மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது போலவே அது உங்களுக்கு விரோதமாய் கூட்டுகிற கூட்டம் அல்ல. அது என்னாலே உருவாகுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள் என்று சொன்னாரே, அது அப்படித்தான் நடக்கும். பிறகு என்ன? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை அழிச்சிருவேன், உங்க பிள்ளைகளை அழிச்சிருவேன், உங்க மகளை வாழ விட மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன், உங்க தொழிலை நாசமாக்கிடுவேன், அல்லது உன்னை இந்த வேலையில இருக்க விட மாட்டேன். இது எல்லாம் விருதா காரியங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். பூமியின் ராஜாக்களே எழும்பி நின்று அதிகாரிகள் எல்லாம் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுப்போம், அவர்களை கட்டுவோம், அவர்களை நாசமாக்குவோம், அவர்களை எரிந்து போடுவோம் என்று என்ன சொன்னாலும் அதையெல்லாம் பரலோகத்தில் விற்றிருக்கிறவர் பார்த்து நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கலங்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு அதை பார்த்து நகைக்கிறது மாத்திரமல்ல, அவரே கோபம் கொண்டு உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்படியாய் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் நிறைவேறும். பச்சை மரத்திற்கு இப்படி செய்தார்களே, ஆனால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னாரே. ஐயா, உங்களையும் என்னையும் அவர் கோ இன்ஹெரிட்டர்ஸாய், உடன் சுதந்திரராய், அவருடைய சொந்த சகோதர சகோதரிகளாய் அவர் பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாக உங்களையும் என்னையும் பார்க்கிறார்கள். ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றும் நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர் நிச்சயமாய் ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பார். பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்றவர் நிச்சயமாய் வாக்கு மாறாதவர். அப்படியே செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர்கள் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே, இப்படிதான் என் பிள்ளைகள் செய்வாங்க. என் மெசாயா, என் கர்த்தர், நான் அபிஷேகம் பண்ணினவரும் இப்படியே செய்வார். ஓ, இப்பொழுது என்ன செய்யலாம்? இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறவர்களே உணர்வடையுங்கள், புத்தி அடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எச்சரிக்கையாயிருங்கள். என்னையா செய்யலாம்? அவங்க பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த இயேசுவை, இந்த கர்த்தரை, இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அண்டிக் கொள்ளாத யாவரும் துன்மார்க்கராய், துரும்பாய், காற்று படக்கிற பதரை போல் இருப்பார்கள். ஐயா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், மனம் திரும்புங்கள். எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, நீ எத்தனை பெரிய நியாயாதிபதியாய் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, அவரே ராஜாதி ராஜாவாய் உயர்த்தப்பட்டவர். இந்த இயேசுவே ஆண்டவராய், இரட்சகராய், ராஜாதி ராஜனாய் உயர்த்தப்பட்டவர்.
கேட்டவர். ஓ, நீங்கள் நிச்சயமாய் உணர்வடையுங்கள். ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, நியாயாதிபதியா இருந்தாலும் சரி, உணர்வடையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், மனம் திரும்புங்கள், மனஸ்தாபப்படுங்கள், மனம் திரும்புங்கள். குமாரன் வழியிலே கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஏன்னா கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து செழித்திருப்பார்கள். நீங்கள் நிச்சயமாய் இந்த ஜாதிகள் எல்லாம் கொந்தளித்து விருதா காரியங்களை சிந்தித்து உங்களுக்கு விரோதமாய் கட்டம் கட்டி உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஜெபியுங்கள். எந்த காரியங்களை குறித்தும் பயப்படாமல் இருங்கள். தைரியமாய் நாங்கள் விசுவாசிக்கிறவர், எங்களோடே வருகிறவர், எங்களுக்குள்ளே இருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் என்று சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை தான் ராஜாக்களும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் ஆலோசனை பண்ணி உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நின்றாலும் சரி, அவர்கள் எல்லோரையும் பார்த்து பரலோகத்தில் இருக்கிறவர் நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவர்களை பார்த்து நகைப்பார். ஓ, ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்புங்கள். நிச்சயமாய் ஒரு மனம் திரும்புதலுக்கும் ஒரு மனமாற்றத்திற்கும் இடம் கொடுங்கள். அப்பொழுது என்னை கேளும், கர்த்தர் சொன்னது போல அவரை நீங்கள் கேட்பீர்கள். அப்பொழுது அவர் ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே கொடுப்பார். நீங்கள் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்குவீர்கள். உங்கள் விரோதிகளை, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற விரோதிகள் போன்று எதிரிகள் போன்று இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாய் நொறுக்கி போடுவீர்கள், அழித்து போடுவீர்கள். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். ஓ மைட்டி காட், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் சொன்னவர். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஐயா, நாம் மனம் திரும்பி அவரை சேவிக்கும் பொழுது, அவரை மனம் திரும்பி அவரை ஆராதிக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, குமாரன் வழியிலே கோபம் கொள்ள மாட்டார். நீங்கள் வழியிலே அழிந்து போவதில்லை. அவரை முத்தம் செய்கிற நீங்கள் கொஞ்ச காலத்திலே பற்றி எரியும் அவருடைய கோபத்தினால் நீங்கள் அழிந்து போவதில்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவ்வளமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாம் சங்கீதத்தின் மூலமாய், ஓ சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் எங்கள் மேசாயாவை குறித்து, எங்கள் இரட்சகரை குறித்து, எங்கள் இயேசு நாதரை குறித்து கண்ட நல்ல தரிசனங்களின்படியே லார்ட் அப்படியே காரியங்கள் நடைபெற்று தீர்ந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எந்த ராஜாதி ராஜாவும் அல்லது எந்த நியாயாதிபதியும் அவருக்கு விரோதமாய் எழும்பி ஜெயம் கொண்டதில்லை, நிலை நிறுத்தப்பட்டதில்லை. எல்லாம் அழிந்து, எல்லாம் மரணமும் மரணத்தின் சக்திகளும் சாபத்தின் கொடுக்குகளும் பாவத்தின் சகல வல்லமைகளும் அடிமைத்தனங்களும் கல்வாரி சிலுவையிலே நிர்மூலமானது என்பதை பார்க்கிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீர் எங்களை பார்த்து இகழுகிறவர்களை நீரே இகழுகிறீர். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நீர் எங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்கிறவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளை அழிப்பதற்கும் கெடுப்பதற்குமாய் எழும்புகிறவர்களை பார்த்து நீர் நகைக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. டடி, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், உம்மை நோக்கி கேட்கிற பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஜாதிகளை, அவருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, வரவேண்டிய நன்மைகளை சுதந்திரமாக நீர் கொடுப்பதற்காக, பூமியின் எல்லைகளை அவர்களுக்கு சொந்தமாக கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்து ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பயத்துடனே நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம் ஐயா. நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்திலே களி கூறுகிறோம். எங்கள் குமாரனும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியிலே எங்கள் மீது கோபம் கொள்ளாமலும் நாங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரையே நாங்கள் புத்தம்
ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிந்து இந்த பூமியை எல்லாம் நியாயம் தீர்க்க வருகிறது போல, இந்த பூமி முழுவதும் நியாயம் தீர்க்கப்பட போகிறது போல, ஐயா பற்றி எரியும் அவருடைய கோபத்தினால் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் அழிந்து போகாதபடி வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஐயா அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவர் மீதும் இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக தயவும் கிருபையும் சமாதானமும் தெய்வீக வல்லமையும் நீங்காததாய் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறட்டும், எல்லா பிசாசின் சாம்ராஜ்யங்களும் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சேனைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா, சத்துரு சேனைகள் நிர்மூலமாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் ஐயா மகிமையும் மகத்துவமான நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல வேலையை, நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிற, கொந்தளிக்கிற, விருதா காரியங்களை சிந்திக்கிறவர்களை பார்த்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய பரமபிதா நகைப்பார், மாத்திரமல்ல அவர்களை இகழுவார். ஏன்னா அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், என்னை கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்றவர் நிச்சயமாய் கொடுப்பார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். நீங்களே வாழ்ந்து செழித்திருப்பீர்களாக.